அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். 13/1/2025 காலை 7:30 மணி நிலவர வானிலை அமைப்பு. அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கவும். வானிலை அறிக்கையை பார்ப்பதற்கு முன்பு அனைவருக்கும் எனது மனமார்ந்த இனிய போகி திருநாள் நல்வாழ்த்துக்கள். பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்று சொல்வார்கள். நம் வாழ்வில் நடந்த கசப்பான ஒரு சம்பவங்கள் எல்லாமே இன்றோடு போகட்டும், இனிவரும் காலங்கள் எல்லாம் இன்பமாக அமையும் என எதிர்நோக்கி கண்டிப்பாக நல்லதே நடக்கும் என சொல்லி நம்ம இந்த அறிக்கையை தொடங்குகிறோம். தற்போதைய வானிலை அமைப்பு. நேற்றுக்கு இலங்கைக்கு தெற்கு புறமாக நீடித்த இந்த காற்று சுழற்சியானது தற்பொழுது மேற்கே சற்று நகர்ந்து இந்திய பெருங்கடல் பகுதிகளில் சுழன்று வருகிறது. இது இன்னும் மேலும் மேலும் அப்படின்ற மாதிரி மாலத்தீவு நோக்கி செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படின்ற மாதிரி இருக்கிறது. தற்பொழுது இருக்கான காற்றின் போக்கு அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாங்களா? காற்றின் போக்கு அமைப்பு என்பது உயரழுத்தம் அப்படின்றது பார்த்திங்கன்னா தற்பொழுது ஆந்திர கரையோர பகுதிகளை ஒட்டி ஒரு மெலிந்த ஒரு உயரழுத்த பகுதியானது உருவாக தொடங்கியது. மேலும் பார்த்திங்கன்னா அந்த ஏற்கனவே நம்ம அறிவித்திருக்கிறோம், இந்த மேற்கத்திய இடையூறு கலக்கம் அப்படின்றது தற்பொழுது அது மேற்குக்கு, அதாவது புதுடில்லிக்கு மேற்கே நேற்று அமைய பெற்றிருந்தது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா. அது சற்றே கிழக்கே நகர்ந்து இப்போ இந்த நேபாள நாட்டு, அதாவது இமயமலை தொடர்களை அப்படின்ற மாதிரி அடைய செல்வதற்கு அப்படின்ற மாதிரி சென்று வருகிறது. காற்றின் போர்க்கானது அப்படின்ற மாதிரி நேற்றைக்கு போலவே அது வடமேற்கு திசையாகவும் மாலத்தீவு அருகே உள்ள ஒரு நிகழ்வால் அந்த காற்றை வடமேற்கிலிருந்து வருவதை கட்டுப்பாட்டு அமைப்பாக வைத்திருக்கிறது. இப்போது இந்த நிகழ்விற்கு வரக்கூடிய ஒரு காற்றானது இந்திய பெருங்கடல் பகுதியில் தற்பொழுது சுழண்டு வருகின்ற இந்த காற்றானது கிழக்கு அலைவுகளை ஈர்க்கப்பெற்று வருகிறது. இதன் காரணமாக நேற்று நம்ம அறிக்கை கொடுத்ததற்கு பிறகாகவே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஆங்காங்கே மிதமான சுற்று முதல் சற்று கனமழை அப்படின்ற மாதிரி கடலோர பகுதிகளில் பதிவாக தொடங்கியது. நள்ளிரவு வேளையிலெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த கடலோர மாவட்டங்கள், அதாவது சென்னைக்கு தெற்கு புறமாக தொடங்கி சென்னையில் அவ்வப்போது ஆங்காங்கே ஒரு இடங்கள் லேசானது மிதமானது அப்படின்ற மாதிரி ஒரு இடங்களில் கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டியுள்ள உள்பகுதிகளில் அப்படின்ற மாதிரி இருந்திருக்கக்கூடும். படிப்படியாக தெற்கே பார்த்திங்கன்னா இந்த கேளம்பாக்கம், அப்படியே அந்த மாமல்லபுரம் பகுதிகள், செங்கல்பட்டு உள் மாவட்டங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு இடங்களில், காஞ்சிபுரத்தின் ஒரு பகுதிகளில் லேசான தூறல் துளி, அவ்வப்போது மிதமான மழை அப்படின்ற மாதிரி இருந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. அப்படியே படிப்படியாக தெற்கே நாகப்பட்டினம் டெல்டா கடலோரங்களில் நேற்று, அதாவது இரவு முழுவதுமே ஆங்காங்கே விட்டு அப்படின்ற மாதிரி டெல்டா மாவட்டங்களில் ஒரு இடங்களில், தஞ்சை திருவாரூர் போன்ற மாவட்டங்களில் ஆங்காங்கே பதிவானது நம்மளால் பார்க்க முடிந்தது. மயிலாடுதுறை பகுதிகளிலும், காரைக்கால் மற்றும் புதுச்சேரி பகுதிகள், கடலூர் மாவட்டங்கள், இப்படி மழைப்பொழிவானது நள்ளிரவு வேளையில் ஆங்காங்கே பதிவானது. தென் கடலோரங்கள்னு பார்த்திங்கன்னா தொண்டிக்கு வடக்கு புறமாக உள்ள கடற்கரை ஓர பகுதிகளில், இந்த புதுக்கோட்டையின் கடலோர பகுதிகள் அப்படின்ற மாதிரி ஒரு மழைப்பொழிவு ஆங்காங்கே கொடுத்தது. நேற்று மாலை மதியத்தில், அதாவது அந்த மாதிரி இப்போ டைம்லேயும் ஆங்காங்கே உள் மாவட்டங்களில் அப்படின்ற மாதிரி ஒரு இடங்களில் வெப்ப உயர்வுக்கு பிறகு அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு ஆங்காங்கே பதிவானது. இதே போல் சேலத்தின் மேற்கு புறமாக ஒரு இடங்கள் அப்படின்ற மாதிரி லேசான மழைப்பொழிவு அப்படின்னு இருக்கக்கூடும். இப்போ அதே உள் மாவட்டங்களில் கரூர் மாவட்டம், நாமக்கல் இடைப்பட்ட பகுதிகளில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி ஒரு லேசான சூழ்நிலை பார்க்க முடிந்தது நம்மளால். அது எந்த அளவுக்கு தீவிரமாக இருந்தது அப்படின்றது இருந்திருக்க வாய்ப்பு கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். ஏன்னா இது வரக்கூடிய காற்றானது பார்த்திங்கன்னா அவ்வப்போது வடகிழக்கு காற்றும் வருவது காரணத்தால் வெப்பம் எந்த இடத்துல உயர்ந்து இருக்கிறதோ அங்கே தான் மழைப்பொழிவு அப்படின்ற மாதிரி இருந்திருக்கக்கூடும். இப்போ இன்றைக்கான மழைப்பொழிவு அப்படின்றது பார்த்திங்கன்னா தமிழகம் மற்றும் புதுவையில் ஓவராலாக நேற்றைக்கு கம்பேர் பண்ணும்போது இன்றைக்கி ஒரு கூடுதல் பரப்பில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. அதாவது இந்த மழைப்பொழிவானது ஏற்கனவே நம்ம சொல்லியாச்சு, ஆங்காங்கே தான் இருக்கும். அதேமாதிரி வெப்ப உயர்வு எங்கே ஏற்படுதோ இந்த குளிர்காற்று மற்றும் கிழக்கு காற்றின் சந்திப்பு ஆங்காங்கே ஏற்படுத்தி ஒரு மழைப்பொழிவை கொடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அது லேசானது முதல் மிதமானது, அவ்வப்போது சற்று கனமழை எங்கேயாவது ஒரு இடங்கள்ல அப்படின்றது சொன்னது குறிப்பிடத்தக்கது. இப்போ இந்த மாதிரி ஒரு மழைப்பொழிவானது இருக்க ஒரு சூழ்நிலையில் நாளை முதல் வட மாவட்டங்களில் மழைப்பொழிவானது தீவிரம் குறைந்து காணப்படும். படிப்படியாக புதுச்சேரிக்கு தெற்கே உள்ள மாவட்டங்களுக்கும், அதாவது கிட்டத்தட்ட டெல்டாவின் வடக்கு பகுதிகளுக்கு கூட மழைப்பொழிவு அப்படின்றது மாதிரி விலகத்திற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி. ஏன்னா இப்போ உயரழுத்தமானது நான் நேற்று இப்போ நான் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, நம்ம ஆந்திர கரையோர பகுதிகள் அப்படின்ற மாதிரி ஒரு மெலிந்த உயரழுத்த பகுதி அப்படின்ற மாதிரி. இந்த உயரழுத்தத்தின் பிடியானது சற்று கொஞ்சம் வலிமையாக இருக்கக்கூடிய ஒரு காரணத்தால் மழைப்பொழிவானது ஒரு 14-15 தேதிகளில் தென்கடலோரங்கள், தென் மாவட்டங்கள், குறிப்பாக சொல்லணும்னா கன்னியாகுமரி, திருநெல்வேலி, இந்த ஊத்து, அந்த மாஞ்சோலை பகுதிகள்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு மலை சார்ந்த மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டம், தென்மேற்கு மலை சார்ந்த பகுதிகளில் ஒரு மழைப்பொழிவாகவும், தூத்துக்குடி கடலோர பகுதிகளில் ஒரு இடங்கள், ராமநாதபுரம் மற்றும் இப்படி இந்த கடலோர பகுதிகளில் டெல்டா கடலோரங்கள், தெற்கு கடலோரங்கள், அதனை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்கள், புதுக்கோட்டைக்கு கிழக்கு புறமாக, சிவகங்கைக்கு கிழக்கு புறமாக, மதுரை, அவ்வப்போது தென்காசியில் கிழக்கு புறமாக, மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவானது அவ்வப்போது 14-15 தேதிகளில் ஒரு பதிவாகக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும், 16 தேதியில் லேசாக எங்கேயாவது ஓரிரு இடங்களில் தூறலாம்.
அதாவது எங்கன்னா தென் கடலோரங்கள் அப்படின்ற மாதிரி. அதுவும் இப்போது இப்படி இருக்க ஒரு சூழ்நிலையில் 17-18 ஒரு இடைவெளி கிடைக்கும். 18 தேதி அதாவது நள்ளிரவு அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது, இரவுக்கு பின்பு அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவானது கண்டிப்பாக இந்த மழைப்பொழிவிற்கும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கிழக்கு காற்றின் அலைவு கிடைக்கும். இது இப்போ இருக்கிற அதே கண்டிஷன்ஸ் போலவே இருக்கும்னு வச்சுங்களேன். மழைப்பொழிவு சற்று கூடுதல் பரப்பில் டெல்டா மாவட்டங்கள், தென்கடலோரங்கள், தென்முள் மாவட்டங்களில் மழைப்பொழிவிற்கான வாய்ப்பு தெரிகிறது. இது படிப்படியாக இந்த நிகழ்வும் பார்த்திங்கன்னா இது வந்து இலங்கைக்கு தெற்கு புறமாக செல்லக்கூடிய ஒரு நிகழ்வு தான். ஏன்னா இது எல்லாமே இப்போ வரது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இதனுடைய தாக்கங்கள் தான் நமக்கு தெரிகிறது தவிர அந்த நிகழ்வு வந்து நமது ஊடாக கரை கடக்கவில்லை. அப்போ இப்படி இருக்க சூழ்நிலையில் இப்போ இருக்கிற மழைப்பொழிவு போலவே ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி ஒரு பதிவாவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கிறது. மேலும் மாத இறுதியில் ஒரு நிகழ்வு இருக்கிறது. அந்த நிகழ்வு எந்த அளவுக்கு வரப்போகிறது என்றது அது அப்போ தான் பார்க்கணும். இப்போ வரைக்குமே அதனோட ஒரு தாக்கமானது நமக்கு இருக்கா அப்படின்றது கொஞ்சம் டவுட்டான ஒரு கொஷின்ஸாக தான் இருக்குது. அது எந்த அளவுக்கு வருது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். வானிலை எப்பொழுது மாறுதலுக்கு உட்பட்டது. வானிலையோடு இணைந்திருங்கள். நன்றி.